IQOO Neo10r 30,000 ரூபாய் பட்ஜெட்ல நல்ல கேமிங் போன் சொல்லி எல்லாருமே சொன்னாலும் இந்த போன்ல எழுதப்படாத சூடான பக்கங்களை பத்தி தான் நாம பேச போறோம். நிறைய முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள 100க்கு 3 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நமக்கான நேரம். அண்ட் என்னதான் இந்த போனை ஃபர்ஸ்ட் சேல்லையே வாங்கியிருந்தாலும் நிறைய போனை பேரலா செக் பண்ணதுனால இந்த போனோட ரிவ்யூ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபுல் பேக்கா எல்லா டீடைல்ஸோட தரமான ரிவ்யூவா இது இருக்கும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே வழக்கமான பேக்கேஜிங் தான். போனு, கேஸ், சிம் ரிமூவல் பின்னு, டைப் சி டு டைப் ஏ கேபிள், 80 வாட்கான சார்ஜர்னு சொல்லி எல்லாமே உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வழக்கமா வர குவாட் கர்வு அப்படின்லாம் கொடுக்காம பிளாட் டிஸ்பிளே தான் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 1.5K பேனல் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம 6.78 இன்ச்ல 144 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில கேம்ஸ்ல மட்டும் அந்த 144 ஹெர்ட்ஸ் வேலை செய்யுது. மத்தபடி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸ்ல இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லாவே இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, பிரைட்னஸ் லெவல்ல பெரிய குறைகள்லாம் இது நோட் பண்ற மாதிரி இல்ல. அப்புறம் இதோட கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே தரமா கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல உங்களால 4K HDR 60 FPS வரையும் வாட்ச் பண்ண முடியுது. அடுத்ததா இந்த போன்ல பேட்டரின்னு பார்க்கும்போது 6400 mAh கொடுத்திருக்காங்க. இதுக்காக போனோட திக்னஸ் வந்து நல்லா பெருசா இருக்குன்னு எதிர்பார்த்தா அதுதான் இல்ல. லித்தியம் அயனை வச்சு எப்படிதான் இதை மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இது இல்லாம சார்ஜிங் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே இருந்துச்சு. பைபாஸ் சார்ஜிங், 7.5 வாட்ல ரிவர்ஸ் சார்ஜிங் சொல்லி நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் எனக்கு வேணாம். ஆக்சுவலா இதோட சார்ஜிங் டைம் எவ்வளவுன்னு கேட்டா ஒரு 1 hour 5 minutesல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இதே இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நார்மலான ஐடியல் டைம்ல இருந்து மல்டிபிள் அப்ளிகேஷனை ஓவரா புஷ் பண்ணது மூலமா இதோட பேட்டரி லைஃப் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. முக்கியமா இந்த பட்ஜெட்ல இந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் ஒரு சில போன்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. அதுல இது கொஞ்சம் லீட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ இதோட டிசைன் பக்கம் வரும்போது மொத்தமா 2 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நிறைய போன்ஸ்ல நிறைய டிஃபரெண்டா யூனிக்கா எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா IQOO வந்து கொஞ்சம் சிம்பிளாவே இருக்க மாதிரி இருக்கு. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு IP69 கொடுத்திருந்தா இந்த பிரைஸ்க்கு இன்னும் வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆயிருக்கும். ஃப்ரண்ட்ல ரெகுலரா வர ஷார்ட் சென்சேஷன் அப்ன்ற கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுது. அது இல்லாம இந்த போனோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இங்க ஓவர் வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்ந்து வருது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கிடைச்சிரும். லெஃப்ட்ல எதுவுமே கிடையாது. பாட்டம்ல சிம் கார்டு ட்ரே இருக்கு. ஆனா 2 சிம்கான சப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷன் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் மைக், டைப் சி போர்ட், டைப் சில உங்களுக்கு USB 2.0 தான் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு டுயல் ஸ்பீக்கர்ல பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஓவர் வியூலாம் ஓகேங்க. ஆனா இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான் நம்மள நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது 3 பாயிண்ட் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதோட பெஞ்ச்மார்க். இந்த போன்ல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 என்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷத்துல நிறைய ஸ்மார்ட் போன்ல இது யூஸ் பண்ணிட்டாங்க. IQOO வந்து இப்பதான் இவங்களோட போன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிடியூட்ல இவங்க கிளைம் பண்றது 1.7 மில்லியன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம டெஸ்டிங்ல 1.2 மில்லியன்ல இருந்து 1.4 மில்லியன் வரைக்குமான பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான் கிடைக்குது. இது ஆன்டிடியூட்ல கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20% கம்மி அவங்க கிளைம் பண்றதுல இருந்து. இது இல்லாம உங்களுக்கு தெர்மல் த்ராட்லிங்னு பார்க்கும்போது இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்கோர் கிடைச்சிச்சு. எனக்கு பெஞ்ச்மார்க்லாம் முக்கியம் கிடையாதுப்பா. ரியல் லைஃப்ல இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேக்குறீங்கன்னா இதுல தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் வருது. இதுல BGMல என்னதான் 120 FPS கிடைக்கும்னு சொல்லி எல்லாமே பில்டப் கொடுத்தாலும் ஆக்சுவலா அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டா இல்ல. நானும் மான்ஸ்டர் மோடு, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சு பார்த்தேன். எதுலயுமே இந்த 120 FPS அப்படின்றது ஸ்டேபிளா கிடைக்கல. முக்கியமா உங்களுக்கு 90 FPS நல்லா ஸ்டேபிளா கிடைக்குது. கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே தாறுமாறா இருக்கு இந்த பிரைசிங்ல. ஆனா அந்த 120 FPS அப்படின்றது உங்களுக்கு அதிகபட்சமா 10ல இருந்து 20 நிமிஷம் கிடைச்சா பெரிய விஷயம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சில நேரங்கள்ல 10 நிமிஷத்துல டபால்னு குறைஞ்சிருது. சோ 90 FPS கான கேமிங் சாலிட். ஆனா 120 அப்படின்றது போங்கு தான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னா இந்த 3வது பாயிண்ட் தான். அதுதான் இந்த போனோட ஹீட்டிங். இங்க உங்களுக்கு ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இங்க மிஸ் ஆகுது. இது ஏப்ரல் அப்டேட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த போனை நிறைய புஷ் பண்ணாலும் சரி, மீடியமா புஷ் பண்றீங்கனாலும் சரி 10 நிமிஷத்துல நல்லா சாலிடா சூடாக ஆரம்பிச்சிருது. சோ இது ஓவர் ஹீட்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஹீட்டிங்னால தான் ஈஸியா த்ராட்டல் பண்ணி உங்களுக்கு 90 FPS அப்படின்ற இடத்துக்கு இறங்கிருது. சரி, பிராண்ட் இப்போதைக்கு அதுக்கு சொல்லி
சொல்யூஷன் தராங்க தரல அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் இந்த போன்ல ஓரளவுக்கு கேமிங் நல்லா விளையாடணும், ஹீட்டிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான், அதை நல்லா சாலிடா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்டோர்ல விளையாடுறதா இருந்தா நல்ல வெயில் அடிக்கிற தருணத்துல விளையாடாதீங்க. ஒரு ஈவினிங் டைமுக்கு மேல ட்ரை பண்றீங்கன்னா ஓரளவுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு இன்டோர்ல விளையாடுறீங்க அப்படின்னா சீலிங் ஃபேன் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைனா கூட டேபிள் ஃபேன் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏசி இருக்கு இல்ல ஒரு டேபிள் ஃபேன் வச்சு விளையாடுறீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். என்கிட்ட அதுவும் இல்லைன்னா ஒரு கூலர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கூலர் வழியா உங்களால ஒரு 2 டிகிரில இருந்து 3 டிகிரி வரைக்கும் குறைக்க முடியும். இந்த போன்ல உங்களுக்கு 40ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரலையும் ஹீட் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 120 FPS அப்படின்றது சாலிடா கிடைக்குது. இந்த மே அண்ட் ஏப்ரல் மாசத்துல முக்கியமா நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இதெல்லாம் நீங்க எதையுமே ஃபாலோ பண்ணலனா ஹீட்டிங் வந்து கண்டிப்பா ஆகும். சரி, பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இந்த போன்ல நம்ம பேச போறது இதோட கேமராஸ். இங்க 2 கேமரா கொடுத்திருக்காங்க பேக்ல. ஒன்னு வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX882, ரெண்டாவதா இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட்ஸ் பத்தி பேசும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும்போது பிக்சர்ஸ் வந்து கிளியரா இருக்கு. ஆனா டீடைல்ஸ் வந்து பிரைமரி சென்சாருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல. ஆனா கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நீங்க லோ லைட்ல எடுக்கிறீங்கன்னா டீசென்டான பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டே லைட்ல உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. முக்கியமா டைனமிக் ரேஞ்ச்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. நேச்சர் சீனரிஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்லா வைப்ரண்டாவே இருக்கு. இதே ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து நல்லா சிறப்பாவே பண்ணிருக்காங்க இது அவுட்டோர்ல. இதே உங்களுக்கு போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எடுக்கும்போது 1x 2x ரெண்டுலயுமே ஓரளவுக்கு டீடைல் வந்து நல்லாவே மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதே லோ லைட்ல போகும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் லாஸ் ஆனாலும் ஓரளவுக்கு யூசபிளான பிக்சர்ஸ் வந்து இந்த போன்ல உங்களால எடுக்க முடியும். அடுத்ததா ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆனா அது வழக்கமான சோனி சென்சாருக்கு பதிலா கேலக்ஸி கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட கேமராவை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல இதோட ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீடைல் வந்து நல்லாவே ரீடைன் பண்ணுது. ஆனா வழக்கமா வர 32 மெகா பிக்சலுக்கான ஓவரால் அவுட்புட் கிடைக்குதான்னு கேட்டா அது கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. போர்ட்ரேட் இமேஜஸ் ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல பிக்சர்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் பயங்கரமா சொதப்பி இருக்க ஒரு ஏரியான்னு கேட்டா இதோட வீடியோ குவாலிட்டி. இங்க உங்களுக்கு பேக்ல 4K 60 FPS சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லலாம். இது நான் மல்டிபிள் லொகேஷன்ல மல்டிபிள் டைம்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா முறையும் இதோட ஜிட்டர்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஒரு இடத்துல பிக்ஸ்டா வச்சுட்டு எடுக்கும்போது ஓரளவுக்கு டீடைல்ஸ் இருக்கு. ஆனா மூவ்மெண்ட்ல சுத்தமா எதையும் எதிர்பார்க்காதீங்க. சரி, இது கூட பரவாயில்ல. ஃப்ரண்ட் கேமரால 4K 30 FPS சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா கிராப் பண்ணி நல்லா ஜூம் இன் போயிருக்காங்க. அதுலயும் டீடைல்ஸ் இருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்ல. ஸ்டெபிலிட்டி வந்து ஜீரோன்னு சொல்லலாங்க. நடக்கும்போது அந்த அளவுக்கு ஷேக் ஜிட்டர்னு சொல்லி மாறி மாறி வருது. சோ ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங் வந்து ரொம்பவே மோசமா தான் கொடுத்திருக்காங்க. சரி, கேமராஸ் தவிர்த்து அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஏரியா இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ். இங்க உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 50% வால்யூம்ல வைக்கும் போதும் சரி 100% வால்யூம்லயும் சரி ஓரளவுக்கு நல்லாவே அவுட்புட் வருது. ஆனா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த போன்ல எதிர்பார்க்காதீங்க. காலிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ன்றதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பார்த்தாலும் நெட்வொர்க்ல மேஜரா எந்த ஒரு இஷ்யூவும் இந்த ஒரு மாசத்துல நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. எப்பெல்லாம் இதை நான் சிம் மாத்தி போட்டு எடுத்துட்டு போனாலும் எனக்கு அந்த அளவுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலையும் இந்த போன் கொடுக்கல. அடுத்ததான் இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இந்த போன்ல Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்ல 5.4க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் இந்த போன்ல ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது இந்த முறை UFSல 4.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அது 8GB 256GB வேரியன்ட்ல மட்டும் தான் வேலை செய்யும். பேஸ்ல இருக்கிற 8GB 128GB வேரியன்ட்ல UFSல 3.1 சப்போர்ட் கிடைக்கும். ஆனா இன்னும் சில பிராண்ட்ஸ்லாம் UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ தேவலாம் தான் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பேச போறது இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க உங்களுக்கு Fun Touch OS 15ல தான் இந்த போன் ரன் ஆகுது. இந்த போன்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இதோட வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே இன்னுமே நிறையவே அவங்க ஸ்மூத்தன் பண்ண வேண்டியது இருக்கு. அது வந்து நிறைய மிஸ் ஆகுதுங்க. ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனும் இந்த போன்ல உங்களுக்கு நிறையவே கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது வழக்கமா கொடுக்குற மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் இந்த போன்லயும் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஃபைனலா இங்க பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து கார்டு ஆஃபர்லாம் போக லான்ச் பண்ணும்போது 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு 2,000 ரூபாய் கார்டு ஆஃபர் கட் பண்ணி 1000 ரூபாய்னு குறைச்சிருக்காங்க. இதனால 8GB 128GB வேரியன்ட் 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு வாங்குற மாதிரி இருக்கு. இதுல பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த போன்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் 90 FPSல நல்லா ஸ்டேபிளா ரன் ஆகுது. கேமராஸ்ல உங்களுக்கு போட்டோ வந்து நல்லாவே எடுக்குது. அடுத்ததா டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த போன்ல உங்களுக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க. அதை விட முக்கியமா பேட்டரி லைஃப் வந்து இந்த போன்ல ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஹீட்டிங் இருக்கு, தெர்மல் த்ராட்லிங்கும் கொஞ்சம் அதிகமாவே பண்ணிருக்காங்க. IP65 ரேட்டிங் மட்டும் தான் இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டு விளையாடுறதுக்கான எந்த ஒரு ரேட்டிங்கும் இந்த போன்ல அவங்க கொடுக்கல. வீடியோ ரெக்கார்டிங்ல ஃப்ரண்ட் அண்ட்
அண்ட் பேக் ரெண்டுமே ஓரளவுக்கு மோசமாக தான் இருக்கு. ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் 120 எஃப்பிஎஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதை மட்டும் அடிச்சுட்டு 90 எஃப்பிஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. முக்கியமா நடுவில் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மூலியமா இந்த ஹீட்டிங் பிரச்சனையை ஓரளவுக்கு குறைக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை இந்த பிரைஸ்க்கு வாங்கலாமான்னு கேட்டால் அந்த 22,000 ரூபாய் 23,000 ரூபாய் அப்படின்னு வரும்போது சாலிடாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற அந்த 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் யோசிச்சே முடிவு பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் எதோட இந்த போனை கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.